ஆனால் இந்த வழக்கில் தண்டனை குறைவிற்கோ அல்லது விடுதலைக்கோ வாய்ப்பில்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. அது ஒருபுறம் இருக்கட்டும். இந்த தீர்ப்பை பொறுத்த அளவில் நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்ட சரியான தீர்ப்பு. அது என்ன சரியான நேரம் என்றால், இந்த வழக்கை நீங்கள் குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, இந்த வழக்கு என்பது இந்த இளம் பருவத்தில் இந்த இளைஞர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடி தான், இந்த சமூக நெருக்கடி தான். அவர்களுக்கு கலாச்சாரம் என்ற பெயரில் அல்லது அவர்களுடைய பார்வையில் எது வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை, இதுதான் கெத்தான வாழ்க்கை, இப்படி செய்தால்தான் நமக்கு இந்த சமூகத்தில் மரியாதை என்பது போன்ற ஒரு பல காரணிகள் இந்த இளைஞர்களை, இளம்பெண்களை இங்கே ஆட்கொண்டு விடுகிறது. அதன் காரணமாகத்தான் இது போன்ற பெரிய குற்றங்கள் மிக நீண்ட நாட்கள் யாருக்கும் தெரியாமல் நடந்து வந்து இருக்கிறது. நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது பொள்ளாச்சி வழக்கின் தீர்ப்பும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் என்பது குறித்து தான் இந்த காணொளியில் நாம் பேச இருக்கின்றோம். நண்பர்களே, எல்லோரும் அறிந்ததுதான், நாட்டையே உலுக்கிய கோவை பொள்ளாச்சி பகுதியில் நடந்த அந்த பாலியல் குற்றங்களுக்கு இன்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தீர்ப்பு குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனையாகவும், குற்றத்திற்கு ஆளாகி பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு, அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு நீதியாகவும் இங்கே வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த குற்றங்கள் குறித்து அல்லது அந்த குற்றங்களை செய்தவர்கள் குறித்து, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து, அல்லது இந்த வழக்கின் விசாரணை விஷயங்கள் குறித்து, அல்லது பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் குறித்தெல்லாம் இங்கே நாம் பேச வேண்டியது இல்லை என்று நினைக்கின்றேன். காரணம், இந்த வழக்கு குறித்து ஆரம்பித்த இந்த 5-6 ஆண்டுகளில் நிறைய பேசியாகிவிட்டது. இந்த சம்பவம் குறித்து குற்றம் செய்தவர்கள் அந்த 9 நபர்கள் குறித்து நிறைய பேசியிருக்கிறார்கள், நிறைய எழுதியிருக்கிறார்கள், அது குறித்து நிறைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே அது குறித்து அதிகம் பேச வேண்டிய அவசியம் தற்பொழுது எழவில்லை. நான் இந்த காணொளியில் பேச நினைப்பது, பேச விரும்புவது முற்றிலும் இந்த விஷயத்தை ஒட்டிய, ஆனால் இந்த விஷயங்களில் நடந்த விஷயங்கள் அல்ல. இந்த தீர்ப்பின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்பது குறித்து தான் இந்த காணொளியில் நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் அதற்கு வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள். குற்றம் செய்தவர்கள் தரப்பில் வருத்தம் இருந்தாலும் வேறு வழி இல்லை, குற்றம் செய்திருக்கிறார்கள், அதற்கான தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அவர்களுக்கு மேல்முறையீடு வாய்ப்புகள் இருக்கிறது, சட்டம் அவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தட்டும், நீதிமன்றத்தில் முறையிடட்டும். ஆனால் இந்த வழக்கில் தண்டனை குறைவிற்கோ அல்லது விடுதலைக்கோ வாய்ப்பில்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. அது ஒருபுறம் இருக்கட்டும். இந்த தீர்ப்பை பொறுத்த அளவில் நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்ட சரியான தீர்ப்பு. அது என்ன சரியான நேரம் என்றால், இந்த வழக்கை நீங்கள் குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, இந்த வழக்கு என்பது இந்த இளம் பருவத்தில் இந்த இளைஞர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடி தான், இந்த சமூக நெருக்கடி தான். அவர்களுக்கு கலாச்சாரம் என்ற பெயரில் அல்லது அவர்களுடைய பார்வையில் எது வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை, இதுதான் கெத்தான வாழ்க்கை, இப்படி செய்தால்தான் நமக்கு இந்த சமூகத்தில் மரியாதை என்பது போன்ற ஒரு பல காரணிகள் இந்த இளைஞர்களை, இளம்பெண்களை இங்கே ஆட்கொண்டு விடுகிறது. அதன் காரணமாகத்தான்
இது போன்ற பெரிய குற்றங்கள் மிக நீண்ட நாட்கள் யாருக்கும் தெரியாமல் நடந்து வந்து இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த காணொளிகளின் எண்ணிக்கையை ஆரம்பத்தில் சிலர் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிச்சயமாக 100-200 பெண்கள் இருக்கும் என்றெல்லாம் இங்கே பேசப்பட்டது. ஆனால் விசாரணையில் நேரடியாக வந்து புகார் செய்தவர்கள், சாட்சியம் சொல்ல வந்தவர்கள் என்று இங்கே மிக சொற்பமான பெண்கள் தான் இங்கே புகார் கொடுத்தார்கள். இன்று அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பானது சரியான தீர்ப்பு என்பதை விட சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்று நான் சொன்னதற்கு காரணம், தற்பொழுதுதான் இந்த +2 தேர்வுகளுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. எல்லா பிள்ளைகளையும் கல்லூரிகளிலும், தொழில்நுட்ப கல்லூரிகளிலும், பல இடங்களிலும் பெற்றோர்கள் சேர்ப்பதற்காக அலைந்து திரிந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சில நாட்களில் 10ஆம் வகுப்பு அந்த தேர்வினுடைய முடிவும் வர இருக்கிறது. 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு சிலர் 11, 12ஆம் வகுப்புகளில் சேர்ப்பார்கள், சிலர் தொழில்நுட்ப கல்லூரிகளில் சேர்ப்பார்கள். இவையெல்லாம் நடக்கப் போகின்ற அந்த நேரத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது. இந்த தீர்ப்பின் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்ற பெற்றோர்கள், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் பிள்ளை எப்படி என்பதை நீங்கள் பிள்ளை பாசத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த பிள்ளை உங்களுடைய மாண்பையும் உங்களுடைய மரியாதையும் எப்பொழுதும் பேணுகின்ற பிள்ளையா? கவலையே வேண்டாம். அந்த பிள்ளையை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் கொண்டே சேர்த்து விடுங்கள். அந்த பிள்ளையால் யாருக்கும் தொல்லை இருக்காது. அது படித்து இந்த சமூகத்தில் நல்ல மனிதனாக வரும். இல்லை, என் பிள்ளை ஓரளவு தான் சொன்னதை கேட்பான், அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு கண்காணிப்பு தேவைப்படுகிறது என்று நீங்கள் உணர்ந்தால் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அன்றாடம் கண்காணிக்க முடியும், அன்றாடம் அவர்களுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்க்க முடியும் என்கின்ற அளவில் உள்ள கல்லூரிகளில், உள்ள பள்ளிகளில் நீங்கள் சேர்க்க வேண்டும். அதுதான் நல்லது. ஏனென்றால் இறுதி இலக்கு என்பது உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளையாக, ஒரு தகுதி வாய்ந்த பிள்ளையாக இந்த சமூகத்தில் வலம் வர வேண்டும் என்பதுதான் உங்கள் ஒவ்வொருவரின் நோக்கமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளை நீங்கள் கல்லூரிகளில் இந்த கல்லூரியில் படிக்க வேண்டும், அந்த கல்லூரியில் படிக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பது தவறல்ல. ஆனால் பிள்ளை நம்முடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பொள்ளாச்சி விஷயத்தில் குற்றம் சாற்றப்பட்டு இன்று அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றிருக்கின்ற அந்த 9 இளைஞர்கள், அந்த 9 இளைஞர்களையும் நிச்சயமாக ஒரு தாயும் தந்தையும் தான் ஈன்றெடுத்திருப்பார்கள். அவர்களுக்கு தெரியுமா இவர்கள் இப்படி ஒரு கொடுமையை செய்வார்கள் என்று? அவர்களுக்கு தெரியுமா இவர்கள் சமூகத்தில் இப்படி ஒரு கொடுமையை செய்துவிட்டு இப்படி ஒரு தண்டனையை பெற்று இப்படி சிறைச்சாலைக்கு செல்வார்கள் என்று? என்னதான் அவர்கள் கொடுமை செய்திருக்கிறார்கள், என்னதான் அவர்கள் அந்த தவறு செய்து விட்டார்கள் என்றாலும் அந்த பெத்த மனம் இன்றும் அந்த பிள்ளைகளுக்காக வருத்தப்படத்தானே செய்யும். அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக வெளியிலே அழுது புலம்பாவிட்டாலும் மனதுக்குள் எவ்வளவு அழுது புலம்பியிருப்பார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இந்த தவறுக்கெல்லாம் அவர்களும் தான் காரணம். ஒரே நாளில் ஒரு பிள்ளை இத்தகைய தவறுகளை செய்கின்ற அளவிற்கு சென்றிருக்காது. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சிறிய அளவில் சில மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்திருக்கும். இவர்கள் கவனித்து இருக்க மாட்டார்கள். கேட்கும் பொழுது பணம் கொடுத்திருப்பார்கள், வாகனம் வாங்கி கொடுத்திருப்பார்கள், நல்ல கல்லூரியில் சேர்த்திருப்பார்கள், இதெல்லாம் செய்வார்கள். ஆனால் பிள்ளையை கண்காணித்திருக்க மாட்டார்கள். அதனுடைய தவறுதான் இங்கே கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது. இது அந்த ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட பெண்கள், பாதிக்கப்பட்டு வெளியில் சொல்லாத பெண்கள், இவர்கள் எல்லோருக்கும் தான். அந்த பெண்களும் கூட ஆரம்பத்தில் காதலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலானது தாய் தந்தை குடும்பம். அந்த எண்ணம் இந்த குடும்பத்தோடு
அவர்களுக்கு ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக முதல் நாளே, முதல் பிரச்சனையிலேயே அவர்கள் குடும்பத்தாரிடம் வந்து சொல்லிவிடுவார்கள். அவர்கள் அது போன்ற வழிகளுக்கு செல்ல மாட்டார்கள். இப்பொழுது நாம் பேசுகிறோம், நம்பி வந்த பெண்களை காதலித்து ஏமாற்றி விட்டார்கள், நட்பாக பழகி ஏமாற்றி விட்டார்கள் என்றெல்லாம். ஆனால் பிள்ளைகள் ஒரு பருவத்தை அடைந்த பிறகு, ஒரு விவரம் தெரிந்த பிறகு இது போன்ற தவறுகளை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தாய் தந்தையை விட, குடும்பத்தை விட மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற கசப்பான உண்மையையும் நாம் உணர வேண்டும். ஏனென்றால் இங்கே பெற்றோர்கள், அது பாதிக்கப்பட்ட பெண்களை சார்ந்த பெற்றோர்களாக இருக்கட்டும், அல்லது குற்றம் செய்த அந்த இளைஞர்களை சார்ந்த பெற்றோர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வெளியில் தெரிந்த விஷயங்கள். இதேபோல் வெளியில் தெரியாத எத்தனையோ பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை செய்கின்ற அந்த இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அன்றாடம் கண்காணிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் ஆராய வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளை நீங்கள் நினைப்பது போல் ஒரு நாள் இந்த சமூகத்தில் சிறந்த மனிதர்களாக, நல்ல மனிதர்களாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு நான் பணம் கட்டுகிறேன், நல்ல கல்லூரியில் சேர்த்து விடுகிறேன், அவன் படித்து கொள்வான், என் மகன் அப்படித்தான் என்று நீங்கள் ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைத்தால் பிறகு காலம் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது. ஆகவே இது சரியான நேரம், சரியான தருணம். உங்கள் பிள்ளைகளை அன்றாடம் நீங்கள் கண்காணியுங்கள், அன்றாடம் அவர்களுடைய நடவடிக்கை குறித்து கேட்டறியுங்கள். அதுதான் நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்ற முதல் பணி, முதல் தொண்டு. ஏனென்றால் ஏற்கனவே எல்லோரும் சொல்வது போலதான், எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையில்லை, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினில்லை. அன்னை என்பது இங்கே ஒருமை சொல்லல்ல, அது பன்மை சொல். அன்னை, தந்தை, குடும்பம் என அவர் சார்ந்த அந்த பிள்ளை சார்ந்த அத்தனை பேரையும் சாரும் அந்த சொல். ஆகவே நம் குழந்தைகளை நாம் அன்றாடம் கண்காணிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், அவர்களை அறிவுரை கூறி நல்வழிப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த பொள்ளாச்சி தீர்ப்பு நமக்கு சொல்கின்ற செய்தி. புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.